பங்கஜக்கா, பங்கஜக்கா சீக்கிரம் வாங்க. விடிய விடிய கிளம்புமா அந்த அக்காச்சை. என் மைடியர் மைடியர் போதும். ஏட்டி ஏன் அப்படி சொல்லுத? இது என்ன கோலம் இது? ஏட்டி பூச்சனுக்கா கல்யாணத்துக்கு போறோம்ல, அதான் நல்ல ட்ரெஸ் பண்ணிருக்கேன். ஏம்மா கல்யாணம் அந்த அக்காளுக்கா உங்களுக்குன்னு தெரியலையே? ஏ சும்மா கிண்டல் அடிக்காதீங்கட்டி, வாங்க. விடிய காலையிலே தாலி கட்டு வச்சிருக்கவ 7 மணிக்கு சீக்கிரம் போவோம் வாங்க. எப்பா விடிஞ்சு விடியாமலே சிலப்பட்டங்கெல்லாம் எங்க கிளம்பிட்டாலுவோ மினிக்கிட்டு இவ்வளவுக்குள்ள பார்த்தாலே எரிச்சலா இருக்குப்பா. ஏமா பின்னாடி ஒரிஜினல் புதமே நிக்க. எப்பா இவளி வச்சு அலையும் பாரு, ஒரு மாதிரி அண்டா கணக்கா இருக்கா. காலையில அவட்ட எதுவும் பேச வேண்டாம், வாங்க போவோம். உங்களை எதோ ஏசுற மாதிரி தெரியுதுக்கா. அவளுக்கு வேற வேலை கிடையாது, வாங்க நம்ம போவோம். சீட்டி தீட்டு வச்சிருக்கீங்களா? விடிஞ்சது விடியாதுன்னு எங்கிட்ட பெரியா ஓவர் வாயா இருக்கு. இப்ப எப்படி பேசுறேன்னு மட்டும் பாருங்க. உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ரேஷன் கடையில காலையில விடிய காலையில 6 மணி இல்லை 6 to 7 மணிக்கு வர்றவங்களுக்கு புது பட்டுச்சாலையும் அப்புறமா வளையல், கண்ணாடி வளையல், அதுக்கு மேட்சா கொலுசு எல்லாமே சூப்பரா கொடுக்காவலாமே. எப்பா பட்டுச்சேலை, கண்ணாடி வளையல், கொலுசா? தங்க கொலுசாட்டி? தங்கத்தில் கொடுத்தா கவர்மெண்ட்டுக்கு கட்டுப்படி ஆகுமா? சும்மா தான் இந்த ஒரு 100 ரூபா கொலுசு கொடுக்காவோ, இருந்தாலும் நல்லா உழைக்குது, கலரே போவாதான், அப்படி சூப்பராக இருக்கும். நாங்கள் அதான் வாங்க போகிறோம். நாங்கள் மாறு வேஷமாக போட்டு போட்டு ஆளாளுக்கு 2 வாங்கிடுவோம். எப்பா என்ன சூப்பரா இருக்கும். சேலை, கொலுசு, கண்ணாடி வளையல், பூ கொடுப்பாவளா? ஆமா, தலையில பூவு, கையில பால் சொம்பு எல்லாம் கொடுப்பாவோ. ஏட்டி இன்னும் பேசுத? ஏக்கா ஃப்ரீயாக கொடுக்காங்கன்னா இதுதானே கொடுக்காவோ, அப்புறம் என்ன உங்களுக்கு மகளிருக்காக கொடுக்காங்க, வேணா போய் வாங்கிடுங்க. ஏக்கா பங்கச்சக்கா வாங்க, நம்ம போய் ஃப்ரீ சாரி வாங்க போவோம். எம்மா பல்லு கூட விளக்காம நம்ம ஓடிடுவோம், குறுக்கோலியா ஓடிடுவோம். இந்த மெண்டல் என்ன திடீர்னு வெறி பிடிச்சி ஓடுது. ஃப்ரீ சேலன்ல அதான் ஓடுதா. நல்ல ரேஷன் கடையில் போய் காத்து கிடக்கட்டும். சரியா காலையில என்ன திமிரு பண்ணுது. சரி வாங்க நம்ம கல்யாணத்துக்கு போவோம். காலையில ரூம்லி மூஞ்சில முடிச்சிட்டு போனாலே வேலை நடக்காத. இவட்ட கேட்க கூடாது, இவளையும் சேலை வாங்கிடுவா. இவ சேலை வாங்கவே கூடாது. என்ன பனியன் போட்ட பண்ணி ஒண்ணு வருது? அட நம்ம பானுமதி அக்கா. பானுக்கா காலையில டீ கடைக்கு வந்திருக்கியோலே? வழிய விடு, ஒரு அவசரமான ஜாலியா போயிட்டு இருக்கேன். விடிய காலையில 6:30க்கு என்ன அவசரமான வேலை? இருங்க காப்பி குடிச்சிட்டு போங்க, சூப்பரா போடுவேன். உன் காப்பி நாய் மூத்துற மாதிரி இருக்கும், நீ குடிப்ப? பரவாயில்லையே, அதெல்லாம் குடிச்சு பாத்திருக்கியோ போலயே, அதான் கரெக்டா சொல்லுவீங்களே. உண்மையை உனக்கு வாய் ரொம்ப கூடிட்டு இரு, ஒரு நாள் என்ன செய்தேன்னு பாரு, உன் நாக்க பிடிச்சு கடிச்சு வைக்க. நீ கடிக்கும் போது நான் சும்மா இருப்பேனா? உன் முடிய பிடிச்சு பிச்சு, உன் கண்ணை பிடிச்சு நோண்டி, உன் மூக்குள்ளெல்லாம் விரல விட்டு, உன் வாயை பிளந்து, உன் குட்டி நாக்கு இருக்கு பத்தியா, உள்நாக்கு, அதை புடுங்கிருவேன். ஓடிரு. எம்மா எம்மல என்ன வெறியில இருக்கா இவ? அடி விட்டுட்டி. ஓமானா சப்பன்னு நினைச்சீங்களா? செஞ்சிருவேன். நீ சப்பதாண்டி, சப்பதான். ஒரு நாள் உன்னைய கால்ல போட்டு சப்பு சப்புன்னு நசுக்குதண்டி பெரிச்சாலி நாய. டீ டீ டீ. வயசான இத்து போன கிழவனுங்கெல்லாம் உறக்கம் இல்லாம காலையிலே எந்திரிச்சிருப்பீங்க. வாங்கய்யா வாங்க, டீ குடிங்க. சுக்கு காப்பி, பனங்கள் கண்ட பால், பாதாம் பால், பிஸ்தா பால், காப்பி, கருப்பட்டி காப்பி, சுக்கு காப்பி, மிளகு பால், கார்லிக்ஸ், போஸ்ட் எல்லாம் இருக்கு, வாங்க. எப்பா உனக்கு இன்னைக்கு கல்யாணம்? எப்பா உனக்கு இன்னைக்கு கல்யாணம்? ஆமா, அம்மா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட போறேன். நானும் அம்மா வாங்கி கொடுத்த சேலையை கட்ட போறேன். சரி ட்ரெஸ் மாத்திட்டு வருவோமா? ஓகே. ஐயா அப்பா மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆயிட்டாரு. நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? என் கண்ணே பற்றும் போல இருக்க. இவ்வளவு அழகான பொண்ணுதான் பரட்டையோடி தெரியுதா? தலைய விரிச்சு போட்டாதான் ஃப்ரீயா இருக்கும். அம்மா வந்ததுக்கு அப்புறம்லாம் உன்னை முடிய விரிச்சு போட்டு தலைகீழ நடக்க விடாது. அம்மா என்ன அப்படி எல்லாம் செய்யாதே, என் இஷ்டப்படி விடும். சரி வா கோயிலுக்கு போவோம். எங்க அப்பாவுக்கு கல்யாணம், எங்க அப்பாவுக்கு காது குத்துறோம். காது குத்துறோமா? கல்யாணம் மட்டும்தானே? உன்னை பயம் காட்டுனப்பா, நீ ஒரு பயந்தான் கோழி. சரி முகூர்த்த நேரத்துக்குள்ள போனோம் வா. எங்க அப்பாவுக்கு கல்யாணம், எனக்கு புது அம்மா கிடைக்க போகுது. எங்க என்ன கிளம்பிட்டீங்களா? நான் குளிச்சுட்டேன், கிளம்பியாச்சு.
ஏங்க முகூர்த்தத்துக்கு முந்தி நமக்கு இருக்க வேண்டாமாங்க. பூச்சி அம்மாக்கு நம்ம மட்டும் தானங்க இருக்கோம், வேற யார் இருக்காவோ? சொந்தத்துக்கு சொந்தமா ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டா நம்ம தானே போய் நிற்கணும். எல்லாம் ரெடி ஆயிடுச்சுமா, கிளம்பலாம்பா. லெப்ப குட்டியை கூப்பிடு. முனிசே, ஏன் முனிசே? என்னம்மா? பேச்சி அம்மாள் கல்யாணத்துக்கு வரையாட்டி? ஏம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, ஒரு இடத்த அளக்கிறதுக்கு போகணும். என்ன டீ வேலை வேலைன்னு ஒரு நல்லது கெட்டதுக்கு எதுக்குமே வரமாட்டுக்க. நீ பாட்டுக்கு ஒரு உலகத்துல இருக்க. அதெல்லாம் இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் வா. சாரோ, பொண்ணு வேலை செய்ய விடு. பொண்ணுக்கு விருப்பம் இருந்தா வரட்டும், இல்லைன்னா வேண்டாம். எனக்கு விருப்பம்லாம் இருக்குப்பா, கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருக்கு, அதனாலதான் வர முடியலன்னு. ஏட்டி 7 மணிக்கெல்லாம் தாலி கட்டிடுவாவோ, 8:30 எல்லாமே முடிஞ்சிடும். அந்த பாதைக்கு அப்படியே நீ போயிடலாமே ஆபீஸுக்கு. ஏமா கொஞ்சம் தூங்கணுமா, டயர்டா இருக்குமா, நீ போயிட்டு வாய. என்னட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க? சாரோ, பொண்ணு ஃப்ரீயா விடேம்மா. ஆமா, இவர் பொண்ணை விட்டே கொடுக்க மாட்டார். பாங்க சரி, அப்ப நாங்க கல்யாணத்துக்குலாம் போயிட்டு வரோன்னு சாயந்தரம்லாம் வந்துருவோம், வீட்டுக்கு அதுக்குள்ள முடி வந்துருவோம். நான் உங்களுக்கு வாழ்த்து சொன்னதா சொல்லிடுமா? சரி சரி சொல்லிடுறேன். எங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு நம்ம தான் மாலை வாங்கிட்டு போனோம், அப்புறம் இந்த கிஃப்ட் எல்லாம் எடுத்துக்கிடுங்க சரியா? நம்மளுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குமா, கார்ல எல்லாம் இருக்கு. நீ வா, சீக்கிரம் கார் மேலே வந்து ஏறும். இவர் தமிழ்ல தீய வைக்க. லெப்ப குட்டி தோசை சுட்டு அந்த காட்டு பாக்ஸ்ல வச்சிருக்க மாட்டி, தின்னுட்டு போனேன், அப்படியே குளிச்சுட்டு ஓடிடாத. சரிம்மா. ஏன் தங்கச்சிய பாருங்க என்ன அழகா இருக்கா. தங்கச்சிக்கு 50 வயசுன்னு சத்தியம் பண்ணாலும் நம்ப மாட்டாங்க, அம்புட்டு அழகு. ஏன் தங்கச்சி அழகுக்கு எம்பிட்டு மாப்பிளைய நான் கழிச்சு விட்டேன் தெரியுமா? கடைசியில உங்களே மாதிரி ஒரு முடியில்லாத மாப்பிள்ளை தான் கிடைச்சிருக்கு. முடி முக்கியம் இல்ல, நல்ல மனுஷனான்னு பாரு. அப்படி பார்க்க போய் தானே என் தங்கச்சி அவர் வேலைக்கு கூட போவாட்டாலும் பரவாயில்லன்னு கல்யாணம் கட்டிக்க வச்சிருக்கா. ஏக்கா சிரிச்சு சிரிச்சு இங்கேயே முகூர்த்த நேரம் முடிஞ்சிரும், வா சீக்கிரம் போவோம். மாப்பிள்ளை வாரான் தங்க வண்டியிலே, பொண்ணு வர வளையல் வண்டியிலே. மாப்பிள்ளை வீட்டுல வந்து காத்துக்கிட்டு இருப்பாவோ போலயே. இல்லக்கா, அவங்க இனிமேதான் வருவாங்க. நேராயிட்டு தாலி கட்டுக்கு முந்திரணும். அதெல்லாம் போயிடலாங்க்கா, தாலி கட்டுறதுக்கு முந்தி போயிடலாம். என்ன இது இன்னும் மாப்பிள்ளை வீட்டு அளவில் காணும்? நம்ம தான் வந்திருக்கோமா? பைக்கில் அவ்வளோ தூரம் வரணும்லக்கா, அவரால் மெதுவாக தானே வர முடியும். வரட்டும், டைம் இருக்கு. ஐயோ, எல்லாரும் வந்துட்டீங்களோ, நேரம் ஆயிட்டோ. சப்பையா சார், நாங்கள் இப்போ தான் வந்தோம். பேங்க் மேடம், ரொம்ப அழகா இருக்கீங்க. போங்க சப்பையா சார். என்ன மாப்பிள்ளை அங்கே குசு குசு? எம்மாடி பெரியம்மா பேய் மரிச்சிருக்கி. காயத்ரி, அப்படிலாம் சொல்லக்கூடாது பெரியம்மாவ. அவ என்னன்னாலும் சொல்லட்டும், அவ எனக்கு பிள்ளை தானே. பேங்க் மேடம், நீங்க உள்ள 2 செயின் வச்சிருந்தீங்க, எனக்கும் 1 வச்சிருந்திருக்கீங்க. இந்த நான் போட்டிருக்கேன் கழுத்துல, நல்லா இருக்கா? இப்பதான் பாத்தீங்களா, முதலே போன்ல சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல. காய்குட்டி ரொம்ப அழகா இருக்க தங்கம், அம்மா கொடுத்த சாரியில. எம்மா நீங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்களை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. இன்னையில இருந்து உன் கூட தான் இருக்க போறேன், பாத்துக்கிட்டே இரு. அக்கா என்னாச்சு, ஏன் அழுற? 45 வருஷமா என் கூட இருந்த என் தங்க இன்னைக்கு என் கூட இருக்க மாட்டாளே, வேற வீட்டுக்கு போறாளே. மைனியோ, அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம எல்லாம் பக்கத்து தெருக்காரங்க, அங்க இருப்போம் இங்க இருப்போம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதுங்க. பேங்க் மேடம் உங்க வீட்டுல கூட இருக்கட்டுமே, அப்பப்போ இங்க வந்துட்டு போனா கூட போதும். ஐயோ, அது முறையாகாதுல்ல. பரவாயில்ல, பக்கத்துல தானே இருக்கோம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏக்கா நான் எப்பவுமே உன்னை விட்டு போக மாட்டேங்க்கா. அங்க 3 நாள் இங்க ஒரு 3 நாள் அப்படி மாத்தி தான் இருப்பேன், சரியா? சரி டி. வந்துட்டோம் நாங்கள் வந்துட்டோம். ராஜி சார் வாங்க. இளிச்சக்கா வாங்க. எம்மாடி இது யாரு? நம்ம காயத்ரியா? என்ன அழகா இருக்கா. ஏட்டி இவ்வளவு அழகா வச்சுக்கிட்டு தான் பரட்டி ஓடி தெரிஞ்சியா? நான் அழகாவும் இருப்பேன், அசிங்கமாவும் இருப்பேன், பயங்கரமாவும் இருப்பேன். மணி பைத்தியமாவும் இருப்பேன். இளிச்சக்கா நல்லா பேசுறாங்களா? வாங்க. இளிச்சக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரலையா? எல்லாரும் வந்துகிட்டு இருக்காவோமா, இப்ப வந்துருவாவோ. முகூர்த்தத்துக்கு நேரமாவது, பொண்ணு மாப்பிள்ளைய உட்கார வச்சு தாம்பளை தட்டெல்லாம் அடுக்கி வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஐயரை கூப்பிட்டுருவோம். ரெடி பண்ணுங்கோ. ஐயர் வந்தாச்சு. எங்க அந்த மாலை எடுங்க, பொண்ணு மாப்பிள்ளையும் மாலை போட்டுட்டோம்.
அதான் கொடுக்குறேன். பூச்சி அழகா இருக்கி அந்த மாலையில. எங்க அம்மா தான் உலகத்திலே அழகான பொண்ணு. நல்ல பேசுது இந்த பொண்ணு. எல்லாரும் வந்தாச்சா? மந்திரத்தை சொல்லி தாலி எடுத்து கொடுக்கலாமா? கொஞ்சம் பேர் வரணும், இன்னும் ஆளை காணும், என்னன்னு தெரியல. சரி நீங்க மந்திரத்தை சொல்லுங்க, முகூர்த்த நேரம் முடிஞ்சிடக்கூடாதுல. வந்துட்டோம் நாங்கள் வந்துட்டோம். தாலிக்கட்டுக்கு முந்தி வந்துட்டோம். வேக வேகமா வந்தோம் அப்படின்னு நேரம் ஆயிட்ட. பங்குசு வா வா வா, இப்பதான் உங்களை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வாங்க. எம்மாடி இது நம்ம வவ்வால் பூச்சியா? என்ன அழகா இருக்காயிட்டி. இப்படி அழகா இருந்துகிட்டு தான் தெரிஞ்சோடி மெண்டல் மாதிரி. எங்க அம்மாவுக்கு கல்யாணம். ஆமா, உங்க அம்மாவுக்கு கல்யாணம், உங்க அப்பாவுக்கு கல்யாணம், உங்க தாத்தாவுக்கு கல்யாணம். பாட்டி வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, இது எங்க வீட்டு விசேஷம். வாங்க ஐயரே, நீங்க மந்திரத்தை சொல்லி தாலி எடுத்து கொடுங்க. ஓம் கிரீம் கிரீம் கிரம், ஓம் கிரம் ரம் கிரம், ஓம் டம் டம் டம், ஓம் ரம் ரம் ரம், ஓம் சம் சம் சம், ஓம் டம் டம் டம். நல்ல ஐயர் தானா? ஒரு டைப்பா மந்திரம் சொல்லுதாரு. 1000 ரூபாய்க்கு பேசி 500 ரூபாய்க்கு முடிச்சீங்களோ? இல்ல இல்ல இல்ல, இவர் நல்ல சொல்லுவாரு. இளிச்சக்க கல்யாணமும் இதே கோயிலில் தான் நடந்ததுன்னு. எம்மா, இளிச்சக்க கல்யாணம் என்ன பிரச்சனைக்கு மத்தியில் நடந்தது? அப்ப இந்த கல்யாணத்துக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குங்கயா. தாலி கட்டுற நேரம் வாய் வைக்காதுங்க டி, பேசாம இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க எல்லாரும். யாத்தாடி இந்த அக்கா சொன்ன மாதிரி ட்விஸ்ட் ஆரம்பிச்சிட்டு போலையே. என்னம்மா காயத்ரி? அம்மா என் தலையில பூவே வைக்கல. இதான் பெரிய ட்விஸ்ட் ஆக்கும். காயத்ரி, அம்மாவுக்கு முடி சின்னதா இருக்குல்ல, அதனாலதான் பூ வைக்கல. அழகா இருந்திருப்பீங்க வச்சிருந்தா. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். மாப்பிள்ளை தாலியை கட்டுங்கோ. இதுதானா இதுதானா, எதிர்பார்த்த அந்த நாளும் இதுதானா. பூச்சி கல்யாணம் ஆயிட்டு ஒரு வழியா என் தங்கைக்கு கல்யாணம் ஆயிட்டு, என் ஆசை நிறைவேறிட்டு. கங்க்ராட்ஸ் பூச்சு. தேங்க்யூ ராஜேஷ் சார். இவங்க எங்க அம்மா ஆயிட்டாங்க, இனி எங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. இங்க உங்க வீட்டுக்கு கூட்டு போய் தலைகளால் நடந்து பயம் கட்டக்கூடாதுன்னு. பூச்சி பாவம். இல்ல, நான் அம்மா பேச்சு கேட்டு நல்ல பிள்ளையா இருப்பேனே. ஒரு வழியா பூச்சக்காவுக்கும் கல்யாணம் ஆயிட்டுப்பா, சந்தோஷமா இருக்கு. யாரும் பேரக்கூடாது. இட்லி சாம்பார் கேசரிக்கெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம், இருந்து சாப்பிட்டு தான் போகணும். அதே மாதிரி மதியத்துக்கும் பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக சாப்பிடணும். அதெல்லாம் நாங்கள் மதியம் வரை இருந்துட்டு தான் போனீங்க, கவலைப்படாதீங்கக்கா. எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா பூச்சிக்கு கல்யாணம் ஆனது. உண்மையிலேயே பூச்சிக்கு மேரேஜ் ஆகல நான் நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். பூச்சிக்கு நல்ல லைஃப் கிடச்சிருக்கும். ஆமாங்க, இனிமேல் பூச்சி அவங்க பொண்ணு புருஷெல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க.